வெல்கம் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ். இன்னைக்கு குரோக் ஏஐ ஆப்ல ஃப்ரீயா இமேஜ் வீடியோ கிரியேட் பண்றது எப்படி என்று பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்த இன்ட்ரோ வீடியோ அப்படிங்கிறது வந்து இந்த குரூக் ஏஐயில் கிரியேட் பண்ண வீடியோ தான். அது கூடவே வந்து ஒரு சில இமேஜஸ் நான் கிரியேட் பண்ண குரூக் ஏஐயில் கிரியேட் பண்ண வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். அந்த சாம்பிளையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் குரூக் ஏஐயில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜ் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கலர்ஃபுல் காக்காவை நான் பார்த்ததே இல்ல. டேய், கொஞ்சம் உங்க கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஸ்மார்ட் ஆப். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் வாங்க நீங்கள் பைமோட் ஆப்பை இன்றைக்கே வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினிங்கில் வந்த இன்ட்ரோ வீடியோ அப்படிங்கிறத வந்து இந்த குரூக் ஏஐயில் தான் கிரியேட் பண்ணேன். அதுக்கு நீங்கள் ChatGPTயில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணிங்கன்னா போதும். எனக்கு இந்த மாதிரி வெல்கம் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ், இன்றைக்கி வந்து நம்ம குரூக் வீடியோவுடைய டெமோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா அது ஃபுல் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துரும். ஸோ அது வந்து எதுக்கு 10 செகண்ட் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ராம்ப்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போது இது ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு குரூப் ஓப்பன் பண்ணுங்கள். குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய இமேஜ் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜ் வந்து அந்த மாதிரி பேசுகிற மாதிரி கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுவே அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் வரும். இங்கே வந்து இமேஜ் செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது, இங்கே வந்து வீடியோ. ஸோ நம்ம வீடியோ செலக்ட் பண்ணுறோம். அதில் வந்து குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்கும். நமக்கு என்ன சைஸ் வேணும், மொபைல் சைஸ் வேணுமா, அதாவது ரீல்ஸ் மாதிரி போடுறதுக்கு மொபைல் சைஸு, இல்லை ஃபுல் வீடியோக்கு உண்டான 16.9 10 செகண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 720 குவாலிட்டி. இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அது வந்து ப்ராசஸ் ஆகும். மேக்ஸிமம் வந்து ஒரு 30-40 செகண்ட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜாஃபர் டெக் ஐடியாஸ். இன்னைக்கு குரோக் ஏஐ ஆப்ல ஃப்ரீயா இமேஜ் வீடியோ கிரியேட் பண்றது எப்படி என்று பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக உங்கள் இமேஜ் வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் வச்சு கூட கிரியேட் பண்ணலாம். குரூக் ஏஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் பேஜ் பார்த்துருப்பீங்க. முன்னாடி வந்து ட்விட்டர் இருந்துச்சு. இப்போ அந்த எலன் மஸ்க் இருக்கார்ல, அவர் தான் வந்து ஃபவுண்டர். இதை வந்து குரூக் ஏஐ அவங்களும் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆப்பிள் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் ரெண்டுலேயுமே இருக்குது. நீங்கள் வந்து குரூக் ஏஐன்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் உங்களுக்கு வரும். அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். உங்கள் இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். நீங்கள் வந்து அந்த கூகுளில் போய் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு, யூசர் நேம் கிரியேட் பண்ணணும். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வீடியோ கிரியேட் பண்ணலாம், இமேஜ் வந்து எடிட் பண்ணலாம். ஒரு இமேஜ் நீங்கள் கொடுத்துட்டு அந்த இமேஜை வந்து மூவ் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் சாம்பிள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் மோட் ஆப்ஷன் இருக்குது. வாய்ஸ் மோட்லேயும் நீங்கள் வந்து இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கேமரா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜ் கொடுக்கறது. அப்புறம் டாக்குமெண்ட்டு, உங்கள்கிட்ட ஏதாவது பிடிஎஃப் ஃபைல் இருக்குது அப்படின்னா அதில் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த பிடிஎஃப் இதில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூக் ஏஐ வந்து உங்களுக்கு அதில் என்ன சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். அதில் மெயின் இன்ஃபர்மேஷன் என்ன, முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது. இது வந்து அந்த குரூக் ஏஐ வந்து எப்படி உங்கள் கூட ரியாக்ட் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறது. இது வந்து டிஃபால்ட் செட்டிங்கு. இது உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் தேவையில்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம். ஒரு இமேஜை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த எடிட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே கேட்குது பாருங்கள், டைப் ஆஸ்க் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப்க்கு தம்ப்நெயில், இப்போ நான் சிம்பிளாக கேட்குறேன் பாருங்கள், கிவ் மீ டயட் 1500 கேலரிஸ் அப்படின்னு சும்மா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சவுத் இண்டியன் டயட் நான் போடுறேன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டயட் ஃபார்மேட் வந்து கொடுக்கும். அது எந்தெந்த பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதில் என்னென்ன
கார்ப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸோ ஏர்லி மார்னிங் என்ன சாப்பிட்ணும், பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்ணும், லஞ்ச் என்ன சாப்பிட்ணும், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் வந்து ஒரு மெடிசனை பற்றி கேட்கலாம், இல்லை ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் பற்றி கேட்கலாம், இல்லை சயின்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் எதுவோ சேம் சேட் ஜிபிடி மாதிரி தான் அந்த மாதிரி டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ எடிட் இமேஜ் போகிறீங்க. கிரியேஷன் வந்து நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணலாம். இந்த இடத்துல இமேஜ் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜை நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே டிஃபால்ட்டாகவே நிறைய இமேஜ் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காமிக் புக் இந்த ஸ்டைலில் வந்து நான் இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ட்ரை இட் நவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஒரு இமேஜ் நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க, உங்களுடைய இமேஜோ இல்லை குழந்தைங்களோட இமேஜோ. இப்போ நான் வந்து ட்ரை பண்ண போகிறது, இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் ரொனால்டோவுடைய இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த காமிக் கவர் ஸ்டைலில் வந்து இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக் ஸ்டைலில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரிஜினல் இமேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும், இது வந்து காமிக் ஸ்டைலு. இதை வந்து நீங்கள் வீடியோவோட க்ரியேட் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து இந்த இடத்துல மேக் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் மேக் வீடியோ கொடுக்குறேன், அதுவும் வந்து ப்ராசஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது நார்மலான ஒரு இமேஜ் தான். இப்போ நீங்கள் உங்களுடைய கிட்ஸோட இமேஜை போட்டுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு இமேஜை வந்து அதை டெமோ மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்பவும் போல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து இந்த வீடியோ சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோ சாம்பிள்ஸும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். உங்களுடைய ஃபோட்டோ அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் வீடியோ வந்து இந்த பனியில் விளையாடுற மாதிரி, இல்லை இந்த மூன், இல்லைன்னா இந்த மாதிரி டைகர், இந்த மாதிரி எல்லா விஷயம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நான் வந்து டைப் பண்ணிட்டேன். அதாவது ஒரு அழகான கிராமத்தில் சுற்றி வந்து மலை, மரங்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் வந்து ஒரு பாட்டி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதை நான் வந்து ஓகே கொடுக்குறேன் நான். ஸோ அது வந்து நிறைய சாம்பிள்ஸ் கொடுக்கும். அதை நீங்கள் வந்து செட்டிங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் வேணுமா, இல்லை வந்து 2-3 ஆப்ஷன் வேணுமா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு செட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ இமேஜ் வேணும், ஒரு இமேஜ்னால் எத்தனை இருக்கணும், ஒரு வீடியோனா எவ்வளோ வீடியோ வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ஒரு 4 இமேஜ் வந்து கொடுத்துருக்குது. இது இப்போ இந்த 4 இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கேட்குற மாதிரி இதில் எந்த சீன் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து சைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மொபைல் சைஸில் வர மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஓகே மேக் வீடியோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. அது வந்து ஜஸ்ட்டு அந்த இது வந்து ப்ளே ஆகுது. இதுக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் வந்து நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் நான். ஓகே, ஸோ இதில் வந்து சைஸ் வந்து 9:16 கொடுங்க, இல்லைனா 16:9 ஃபுல் வீடியோ வேணும்னா இந்த மாதிரி கொடுங்க. இது கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அழகாக வந்து ஒரு பாட்டு ஆட் பண்ணலாம். ஒரு சாங் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த 4 வீடியோவுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் தமிழ் கூட நீங்கள் டைப் பண்ணலாம், அழகாக வந்துடும். ஏ கப்புள் வாக்கிங் இன் த சீசைட் டியூரிங் சன்செட். அதாவது ஒரு மாலை நேரத்தில் வந்து ஒரு கப்பல் நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். இந்த இடத்துல இமேஜ் வந்து 9:16 செலக்ட் பண்ணிக்கங்க. இமேஜ் கவுண்ட் வந்து ஓகே டிஃபால்ட்டாக 4. ஸோ 9:16 கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன் நான். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். இப்போ பாருங்கள் அழகாக வந்துருச்சு. ஒரு கப்பல் வந்து வாக் பண்ணுறாங்க. இதை ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வீடியோவாக க்ரியேட் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு பாட்டு, ஒரு தமிழ் பாட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயோ யூடியூப் ரீல்ஸ்லேயோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா வியூஸ் அப்படிங்கிறது வரும். இதில் எப்படி வேணாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இமேஜை க்ரியேட் பண்ணி வீடியோ மேக் பண்ணலாம். அடுத்து நான் வந்து டேரெக்டாக எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதான் வந்து இமேஜில் நம்ம வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது. இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு மேக் வீடியோன்னு கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகிட்டு அந்த கப்பல்ஸ் வந்து அப்படியே வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த 4 இமேஜை டிஃப்ரெண்ட் லொக்கேஷனாக கொடுக்கலாம். ஒன்று பீச்சில், ஒன்று பார்க்கில், இல்லை வேறு எங்கேயாவது லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் வர்ற மாதிரி ஒன்று 10 செகண்ட்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய ரீல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு This அவங்க is perfect. இது லாங்குவேஜும் வரும். நீங்கள் வந்து லாங்குவேஜ் வேணும்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சாங்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த லாங்குவேஜ் வந்து ஹைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜ் கிரியேட் பண்ணி இமேஜ்லேருந்து எப்படி வீடியோ கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து டைரெக்டாகவே வந்து ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கிரியேட் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இங்கே டைப் டு இமேஜின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வீடியோ செலக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைஸ் என்ன வேணும், அதாவது 9.6 மொபைல் சைஸில் வேணுமா இல்லை வந்து 16.9 அந்த சைஸில் வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இந்த 9.6லேயே சூஸ் பண்ணிக்கிறேன். 10 செகண்ட்ஸு 720 ஹை குவாலிட்டி. ஓகே, இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு. பொதுவாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான விஷயம் ஒரு சப்ஜெக்ட் வேணும், ஒரு டாபிக் வேணும், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், அந்த ஸ்டைலு குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்ன ஒரு பூனையும் எலியும் வச்சு ஒரு சின்ன ஜோக் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும், அனிமேட்டட் ஓவர் வெயிட், அதாவது கொஞ்சம் குண்டான கேட்டும் ரேட்டும் வந்து எலியும் பேசிக்கிற மாதிரி. எலி கேட்குது இந்த மாதிரி கன்வர்சேஷன். ஓகே, இதை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளீட் பூனை ஆயிடுச்சு. அண்ணே, நல்ல சாப்பாடு போல. அட போட, நானே டயட்ல இருக்கேன். அப்படியா, மன்னிச்சுக்கோண்ணே. இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து ஷோ ஆகக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். நீங்கள் டைப் பண்ணும்போது நோ டெக்ஸ்ட் நோ வாய்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாய்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நோ டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இல்லாமல் அந்த இமேஜை மட்டும் க்ரியேட் பண்ணும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஹைடாகி வரும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் மறுபடியும் வந்து இந்த டெக்ஸ்ட் இல்லாமல் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். மறுபடியும் வந்து க்ரியேஷன் கொடுக்குறேன். அது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பூனை அண்ணே, நல்ல சாப்பாடு போல. அட போட, நானே டயட்ல இருக்கேன். இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட் இல்லாமல் அது வந்து உங்களுக்கு சேம் இமேஜ் வேணும் அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த இமேஜ் அட்டாச் பண்ணிங்கன்னா அதே சேம் பூனையும் அதே சேம் எலியும் வரும். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சில இமேஜ் வந்து ChatGPTலேருந்து எப்படி ப்ராம்ப்ட் எடுத்து, அதாவது ப்ரொஃபஷ்னல் ஃபாண்ட்டு, அதாவது நீங்கள் பேக்ரவுண்டெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். ChatGPTலேருந்து எடுத்து ஒரு இமேஜும் ஒரு வீடியோவும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து ChatGPTலேருந்து எடுத்த ஒரு ஃபார்மேட்டு ப்ராம்ப்ட்டு, அதை நான் கொடுக்குறேன் டைரெக்டாக. அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக வந்து இமேஜாக க்ரியேட் ஆகி வரும். அந்த இமேஜை நீங்கள் வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு 4 இமேஜ் தான் வந்து சாம்பிள் கொடுக்கும். அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேட்ட மாதிரியே நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்லேயே கரெக்டாக வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜெனரேட் மோர் அப்படின்னு. எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் கொடுக்கும். அதை வச்சு கூட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இதில் க்ரியேட் பண்ண முடியும். இதை வந்து மேக் வீடியோன்னு கொடுக்குறேன். அதில் வந்து உங்களுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கிற மாதிரி அதுவே வந்து செலக்ட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது வந்து பேக்ரவுண்டில் வந்து ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஏஐ யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஃப்ரீயாக ரொம்ப கம்மி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இமேஜ் டு வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் வந்து வீடியோ கொடுக்கும்போது இந்த ப்ராம்ப்டை கரெக்டாக கொடுக்கும்போது ஒரு சில சமயங்களில் வந்து ஃப்ரீ லிமிட் கொஞ்சமாக தான் இருக்கும். பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு 700 rupees அப்படிங்கிறதா இருக்குது. ரொம்ப கம்மி தான். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க, இல்லை வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது ரீல்ஸில் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு அப்படின்னா தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நிறைய விஷயங்கள் வந்து இதில் இமேஜாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். இப்போ இந்த வாய்ஸ் மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேசணும். பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா அது டைப் ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கேட்கலாம். நம்ம பேச பேச அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து டெமோ மாதிரி நான் காட்டுறேன். ஓகேவா, பாருங்கள், நீங்கள் பேச பேச அது வந்து டைப் ஆகிட்டே இருக்குது நான் பேசுகிறதுனால. ஓகே, இப்போ நான் என்னென்ன சொல்கிறேனோ அது எல்லாமே வந்து நீ வந்து டைப் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக. இப்போ நான் வந்து ஒரு சில டயட் மோட் சொல்லுவேன், அதை வந்து நீ ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அது கரெக்டாக டைப் பண்ணிட்டே வருது. இது நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏதாவது கேட்கலான்னு நினச்சா கூட அது விடாது போல் அது வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இப்போ நான் வந்து தமிழில் கேட்குறேன். ஹாய் சரி. குரூப்.
Hi there. எனக்கு உடம்ப குறைக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் வேணும். சரி, உடல் எடை குறைக்க சில எளிய டிப்ஸ் சொல்றேன். முதலில் கலோரி இன்டேக் குறைக்கணும். அடுத்து புரோட்டீன் அதிகமா சாப்பிடணும். அது பசியை கட்டுப்படுத்தும். பிறகு தண்ணி அதிகமா குடிக்கணும். நாளுக்கு 3 லிட்டர். அதோட தூக்கம் போதுமான அளவு இருக்கணும். குறைந்தது 7 மணி நேரம். ஓகே, இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நீ வந்து ஸ்பீக் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து அடுத்த கான்வர்சேஷன் வந்து ஷார்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக கேட்டுக்கலாம். பிகினிங்கில் ஷோ பண்ண ஒரு சில வீடியோஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணது அப்படின்னு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ChatGPT ப்ராம்ப்ட். அடுத்து இதே வந்து நான் அந்த ஹாரர் வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருந்தேன், அதையும் நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஹாரருக்கு உண்டான தீமை வந்து நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை நான் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணுற விஷயம் ChatGPTயில் எப்படி அந்த ஸ்டோரியை ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இது கூட நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன 10 செகண்டாக எடுக்கிறீங்க வீடியோ, அது ஒரு நிமிஷத்துக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அப்படி இல்லை 2 நிமிஷமும் கொண்டு போகலாம். அழகாக ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணிவிட்டு இமேஜு வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேன்வா யூஸ் பண்ணி அதையெல்லாம் அட்டாச் பண்ணுங்கள், இல்லை CapCut யூஸ் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வந்து ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட்டு சொல்லுவேன். நீ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹாரர் நடக்கிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து கொடுக்கும்போது உள்ளேருந்து கோஸ்ட் வருது, இல்லை வந்து ஒரு 2 ஹியூமன் வந்து என்ட்ரு ஆகிறாங்க, கோஸ்ட் பயப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். நான் அதையும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த இமேஜோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் டைப் பண்ண போகிறேன், உள்ளேருந்து கோஸ்ட் வர மாதிரி. இப்போ நான் ஒரு கோஸ்ட் வர மாதிரி சிச்சுவேஷன் வந்து கொடுத்துட்டேன் நான். நீங்கள் வந்து 2-3 இமேஜாக கூட அட்டாச் பண்ணலாம். எந்தெந்த சீனு எங்கேருந்து கோஸ்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் சீனை ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஹாரர் மூவிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், இல்லைனா ஒரு பங்களா, இல்லை ஒரு காடு, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண வீடியோவில் வந்து ஹாஸ்பிட்டல் சிச்சுவேஷன் ஃபாகெல்லாம் இருக்கிற மாதிரி. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதே இதில் கோஸ்ட் உள்ளேருந்து வெளியே வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும். இந்த நம்ம சப்ஜெக்ட் என்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணலாம். இப்போ ChatGPTயில் எப்படி ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஷோ பண்ணுறேன். ChatGPTயில் நீங்கள் வாய்ஸாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைப்பும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து give me script with 3 scenes. சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா போதும். கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் தமிழில் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டோரி கொடுத்துரும். இந்த மாதிரி என்னென்ன சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து விசுவல்ஸ் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அந்த டைலாகு என்ன இருக்கணும், விசுவல்ஸு டைலாகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீன் பை சீனாக கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கிவ் மீ ப்ராம்ப்ட் ஃபார் குரூப். இப்போ குரூப்பில் போடுறதுக்கு இது எப்படி நமக்கு ப்ராம்ப்டாக கொடுக்குறது அப்படின்னு இது வந்து கரெக்டாக கொடுத்துருச்சு. கரெக்டாக பாருங்கள், இந்த சினிமாட்டிக் ஹாரர் சீன் இன்சைட் ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் அட் மிட்நைட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறக்கா. இதை வந்து நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். இது வந்து சீன் 1. இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இது குரூப்பில் அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து 3 சீன் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன பேசணும் அப்படிங்கிற டயலாக்ஸும் இருக்குது. எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சில நேரங்களில் டைலாக் டெலிவரி அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகும். அது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட்டு டைலாகும் இமேஜ் அதாவது டெக்ஸ்ட்டும் இல்லாமல் வீடியோ மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ஆப் இருக்குது பாருங்கள். இப்போது நமக்கு இதுக்கு முன்னாடி பார்க்காதே. இப்போ அதே பிளேஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கோர்ற மாதிரி ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. சரிங்களா? இதை வந்து நீங்கள் தனியாக ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா அப்படின்னா தான் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த இமேஜ் வச்சுருந்தனால அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுது. நான் இப்போ இதில் தனியாக இதை வந்து நான் கொடுக்குறேன் நான். நீங்கள் வந்து தனியாக வாய்ஸ் ஓவர் வந்து அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் எல்லாமே வந்து மியூட் பண்ணிவிட்டு
உங்களுடைய ஓன் வாய்ஸில் இந்த பயப்படுற மாதிரி ஸ்லோவாக இப்படி பேசுகிறது, இல்லை வந்து காமெடி வீடியோ ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்கள் கிட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள பேச வைக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்காதே. யார் இது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள், ஏஐயில் வீடியோ இமேஜ் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.